Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபில ஒரு டாபிக் பார்க்கலாம். That is the heat zones of the earth. பூமியின் வெப்ப மண்டலங்கள். இப்போ நம்மளுடைய வேர்ல்டை எடுத்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் வந்து டிஃப்ரெண்டா கிளைமேட் இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கலா வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுறது. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய யூனிவர்ஸ் எடுத்தோம்னா யூனிவர்ஸ் வந்து பேரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். கேலக்சிஸ்னா அண்டம். ஸோ யூனிவர்ஸ்ல வந்து நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒரு கேலக்சி வந்து மில்கிவே கேலக்சி. பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மில்கிவே கேலக்சியில தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் வந்து இருக்கு. இந்த மில்கிவே கேலக்சியில பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் நம்மளுடைய சோலார் சிஸ்டம். இப்ப நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்து பார்த்தோம்னா சன் வந்து மிடில்ல இருக்கும். அதை சுத்தி 8 பிளானட்ஸ் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் பண்ணிட்டே இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பிளானட் பாத்தீங்கன்னா மெர்க்குரி. செகண்டா இருக்கக்கூடிய பிளானட் வந்து வீனஸ். தேர்டா இருக்கக்கூடிய பிளானட் வந்து நம்ம உயிர் வாழக்கூடிய எர்த் பிளானட். ஸோ இப்போ இந்த சன் அண்ட் எர்த் இதோட அந்த இருக்கிற அந்த தன்மையை வச்சு இந்த சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹீட் ரேடியேஷனை வச்சு எர்த்தை வந்து 3 zones-ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம ஹீட் zones ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய எர்த்தை எடுத்தோம்னா இது வந்து ஜியாய்டு ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். இது கொஞ்சம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சன் கூட அந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும். எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி வந்து டில்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் சாய்ந்த நிலையிலே இந்த சன்னை பார்த்து இருக்கும். இப்போ இந்த எர்த்தை எடுத்தீங்கன்னா இதுல வந்து லேட்டிடியூட்ஸ் வந்து டிரா பண்ணியிருப்பாங்க. லேட்டிடியூட்ஸ் அப்படின்னா மனிதனால் செயற்கையாக வரையப்பட்ட இமேஜினேஷனரி லைன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜியோகிராபிக்கல் டிஃபரன்ஷியேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் தான் ஒரு இமேஜினேஷனா இந்த எர்த்துக்கு மேல லைன்ஸ் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அட்சரேகைகள். இந்த மிடில்ல இருக்கக்கூடிய எர்த்துல மிடில்ல இருக்கக்கூடிய லேட்டிடியூட நாம ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எர்த்தை வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க இமேஜினேஷனா. ஒன்று வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், இன்னொன்று வந்து சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து வடக்கு அரைகோளம் அப்படின்னு சொல்லுவோம். சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரை தெற்கு அரைகோளம் அப்படின்னு சொல்லுவோம். மிடில்ல இருக்கக்கூடிய அந்த லேட்டிடியூடோட நேம் வந்து ஈக்வேட்டர், அதாவது பூமத்திய ரேகை. இந்த ஈக்வேட்டருக்கு நார்த் சைட்ல 1 2 3 4 5 6 அப்படின்னு 90 வரைக்கும் 90 டிகிரி வரைக்கும் 90 லேட்டிடியூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் 0ல இருந்து 90 டிகிரி சவுத் வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு 90 லேட்டிடியூட்ஸ் இருக்கும். இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸை வந்து இந்த லேட்டிடியூட்ஸ் வச்சு கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹீட் சோன்ஸ் அப்படின்னா இந்த சன்னையும் எர்த்தையும் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஹீட் சன்ல இருந்து எவ்வளவு ஹீட் எனர்ஜி அந்த பர்டிகுலர் லேட்டிடியூடுக்கு கிடைக்குதோ அதை வச்சுதான் இந்த ஹீட் சோன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 23.5 நார்த் இதை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தமிழ்ல வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 23.5 சவுத் இதை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 23.5 நார்த்ல இருந்து இந்த 23.5 சவுத் வரைக்கும் லேட்டிடியூட்ஸ் இடையில உள்ள கண்ட்ரிஸுக்கு ஹீட் எனர்ஜி எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் அந்த பெர்பெண்டிகுலராகவே சன்ல இருந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்ன கண்ட்ரிஸ் இந்த லேட்டிடியூட்ஸ்க்கு பிட்வீன் இருக்கோ அந்த கண்ட்ரிஸுக்கு எல்லாம் அதிக அளவான வெப்பம் வந்து சன் கிட்ட இருந்து கிடைக்கும். அதனால தான் இந்த சோனை இட் இஸ் கால்ட் அஸ் தி டாரிட் சோன். தமிழ்ல வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியன் கண்ட்ரி எடுத்தோம்னா இது எந்த லேட்டிடியூட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா இதுல 8 டிகிரில இருந்து 37 டிகிரி வரைக்கும் வரும். ஸோ நம்மளோட இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம கண்ட்ரிக்கு மிடில்ல வந்து பாஸ் ஆகும். ஸோ பாதி வந்து நெக்ஸ்ட் சோன்ல போயிடும். பாதி ரீஜியன் வந்து இந்த வெப்பமண்டலம் ரீஜியன்ல வந்துடும். ஸோ இந்த ரீஜியன்ல இந்த டாரிட் சோன்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜியன்ஸ்க்கு வந்து அதிக அளவான வெப்பம் வந்து சன் கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி டாரிட் சோன். நெக்ஸ்ட் ரீஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 63½ நார்த்ல இருந்து 23½ நார்த் வரைக்கும், அதே மாதிரி 23½ சவுத்ல இருந்து 66½ சவுத். இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா டெம்பரேட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேட் சோன் தமிழ்ல மித வெப்ப மண்டலம். இது பார்க்கும்போதே தெரியுது சன்ல இருந்து ஹீட் எனர்ஜி இந்த டோரிட் சோனுக்கு கிடைச்சது மாதிரி பெர்பெண்டிகுலர் டைரக்டாவே இங்க கிடைக்காது. கொஞ்சம் சாய்ந்த நிலையில தான் என்ன பண்ணுவோம்னா இந்த டெம்பரேட் சோன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, ஜப்பான், யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மள மாதிரி ரொம்ப வெப்பமா இருக்காது, ஓரளவுக்கு குளிராகவே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த டெம்பரேட் சோன்ல இருக்கிறதுனால தான். நெக்ஸ்ட் வந்து இந்த 66½ நார்த்தை வந்து ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இங்க இந்த 66½ சவுத்த அண்டார்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சோனை பார்த்தீங்கன்னா இந்த 66½ நார்த்ல இருந்து இந்த 90 டிகிரி நார்த் வரைக்கும், அதே மாதிரி இந்த 66½ சவுத்ல இருந்து 90 டிகிரி சவுத். இதை பார்த்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரேடியேஷன், இந்த ஹீட் ரேடியேஷன் வந்து ரொம்ப சாய்வான நிலையில தான் கிடைக்கும் இந்த சோன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ அதனாலதான் இந்த ரீஜன் என்ன சொல்றாங்கன்னா போலார் சோன். Polar zone, Tamil it is called as the துருவ மண்டலம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப அந்த தண்ணி எல்லாமே ஐஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க எடுத்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த காண்டினென்ட் நேம் வந்து அண்டார்டிகா. இங்க வந்து ரொம்ப கோல்டா இருக்கிறதுனாலதான் இந்த காண்டினென்ட்ல வந்து யாருமே உயிர் வாழ முடியாது. சம்மர் சீசன்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த சன் வந்து கொஞ்சம் இங்க டில்ட்டா இருக்கிறதுனால இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து போலார் சோனுக்கு வந்து அந்த சம்மர் சீசன் அந்த 6 மந்த்ஸுக்கும் வந்து டே ஆயிருக்கும். ஆப்போசிட்ல வந்து இங்க அந்த போலார் சோனுக்கு பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸும் நைட் ஆயிருக்கும். சம்மர் சீசன் வரும்போது இந்த போலார் சோனுக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய போலார் சோனுக்கு வந்து நைட் ஆயிருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய போலார் சோனுக்கு வந்து 6 மந்த்ஸ் வந்து டே ஆயிருக்கும். தேங்க்யூ.